ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. மனைவியை பிடிக்காத கணவனிடம் என்னென்ன குணங்கள் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் தாங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெரிய பிரச்சனையாட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி உட்கார வேண்டாம். பட் இந்த எல்லா குணங்களுமே உங்கள் கணவனிடம் வெளிப்படுது அப்படின்ட்டுனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தாங்க அர்த்தம். அதுவே இல்லை 1-2 விஷயங்கள் தான் தென்படுது அப்படின்ட்டுனா அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மைண்டை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி, ஏதாவது துவண்டு போய் உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆறுதலுமே கிடைக்க போகிறது கிடையாது. எப்போதுமே ஆறுதல் அப்படிங்கிறது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க பெண்கள். பட் எந்த ஒரு ஹெல்ப்புமே தேவையில்லை. பட் சிம்பிளாக நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க வாயில் இருந்து வரவே செய்யாது. இந்த பதிவில் ஒரு 8 பாயிண்ட்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இருந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சரியாக காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருந்தது மாதிரி மொபைல்லையோ இல்லது டிவிலையோ இல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டவே மாட்டாங்க. அதுக்கான ரிப்ளை அது அவங்கக்கிட்ட இருந்து வருமா அப்படின்னு பார்த்தா நெவர். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஒரு ஷேக் மட்டும் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. பாயிண்ட் எப்போதுமே ஒரு அதிகார தோரணையிலேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நண்பர்கள் முன்னாடியாக இருக்கலாம் இல்லது குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடியாக இருக்கலாம், என்னமோ அவங்களுக்கான ஒரு அடிமை மாதிரி தான் உங்களை அந்த இடத்துல நடத்துவாங்க. அதுவும் ஒரு பொது இடத்துல போகும்போது இன்னுமே உங்களை இரிட்டேட் பண்ணுறது மாதிரி, எப்போதுமே அவங்க தான் அதிகாரத்தில் இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறது மாதிரியும், நீங்கள் எதுக்குமே லாயக்கில்லை அந்த மாதிரி எப்போதுமே ஒரு அதிகார தோரணையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட், கணவன் மனைவி அப்படின்னுனாலே ஈர் உடல் ஒரு உயிர் அந்த மாதிரி தாங்க. பட் ஏதாச்சும் என் உயிர்கிட்ட ஏதாச்சும் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டுன்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரகசியத்தை அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணினீங்க அப்படின்ட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கான நிம்மதியையே கெடுக்கிறது மாதிரியான விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அந்த ரகசியத்தை அவங்க பாதுகாப்பாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு 3வது மனுஷன் மாதிரி தான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது மாதிரியே இருக்கும். எந்த ஒரு ரகசியத்தையுமே அவங்க பாதுகாக்கவே மாட்டாங்க. 5th பாயிண்ட், அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் தான் மனைவி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்னமோ நீங்கள் யாரோ அவங்க யாரோ அந்த மாதிரி தான் அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுவாங்க. யாராச்சும் உன்னுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னுட்டுன்னு வாலண்டியராக கேட்டால் கூட அந்த இடத்துல ரொம்பவே மனசார இதுதான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. 6th பாயிண்ட், மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கனவு லட்சியம் அப்படின்னுட்டுன்னு கண்டிப்பாக இருக்கும். பட் அவங்களுடைய பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுடைய கனவு என்ன, லட்சியம் என்ன, விருப்பு என்ன, வெறுப்பு என்ன, எது பிடிக்கும் பிடிக்காது இப்படிங்கிறது மாதிரியான எந்த ஒரு செயலுக்குமே அவங்க மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது அதற்கான ஒரு சப்போர்ட்டுமே அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களாகவே சுயமாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் கூட அதற்கான தடைகளை தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர அதற்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. அதற்கான ஒரு மதிப்போ மரியாதையோ எதுவுமே அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி தான் நீங்கள் யாரோ அவங்க யாரோ அந்த மாதிரி தான் அவங்க உங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 7th பாயிண்ட், இது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. எதனால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பாயிண்ட்டை சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களோட கூடுதலாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட குறைவாக படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஜாபில் நீங்கள் இருந்தாலோ இல்லாட்டியோ, இல்லை அவங்க தான் ஜாபுக்கு போகிறாங்க, நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்ட்டுனாலும் கூட ஏதாவது
ஒரு விஷயத்தில் உங்களை வந்து எப்போதுமே மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நீ எதுக்குமே லாயக்கே கிடையாது, உன்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு இன்செக்யூரிட்டியான ஒரு மூடை வந்து உங்களுக்குள்ளே வந்து உருவாக்கிடுவாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நாளடைவில் நீங்களாகவே ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. இதுதாங்க உண்மை. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஜஸ்ட் வந்து விழிச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸை வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்கள். எவ்வளவு போல்டாக, எவ்வளோ ஒரு ஆக்டிவாக, எவ்வளவு சுறுசுறுப்பாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கையை. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பர்சன்கிட்ட இருந்து நீங்கள் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு முடியும். லாஸ்ட் 8th பாயிண்ட், குடும்ப விஷயங்களை பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது படித்தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடத்துவாங்க. 8 குணங்களுமே ஒருத்தங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்காக தாங்க இருக்கும். ஸோ எப்போதுமே உங்களுடைய மன தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. எப்போதுமே ஆக்டிவாக பிரிஸ்காக இருங்க.